இலக்கியா சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க கௌதம், இலக்கியா, ஜானகி 3 பேருமே நீங்க அந்த ஆபீஸ்க்கு போகக்கூடாது. எஸ்எஸ்கே யாருன்னு தெரியாம நீங்க சும்மா விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க. அந்த எஸ்எஸ்கே ரொம்ப மோசமானவன். நீங்க முன்னாடி அங்க போய் வேலை பார்க்குறீங்கன்னு என்கிட்ட இலக்கியா சொல்லும்போது, நான் எப்படி பயந்து போனேன் தெரியுமாம்மா? வேண்டாம்மா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க அங்க போ வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் வெளிய வந்துட்டேன்ல. இதுக்கு முன்னாடி நான் ஜெயில்ல இருந்தேன். அதனால நீங்க அங்க போனீங்கன்னா, ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு இலக்கியா சொன்னான். அந்த ஒரு காரணத்துக்காக தாம்மா நான் அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நீங்க அங்க போக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. இப்ப என்ன? கார்த்தி மட்டும் தான் அங்க இருக்கான். அதுவும் கார்த்தி இன்னும் அந்த ஆளு கடத்தி வச்சிருக்கலையே. கார்த்தி முட்டாள்தனமா எதை பத்தியும் யோசிக்காம அங்க இருக்கான். அவனை எப்படி திரும்ப நம்ம வீட்டுக்கு எனக்கு தெரியுமா? அதனால நீங்க இனிமே அங்க போக வேணாம். நீங்க இங்கேயே இருந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமா? கௌதம், இலக்கியா, ஜானகி 3 பேரும் சொல்லிடுறாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு அந்த ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் கௌதமுக்கு மறைமுகமா அந்த எஸ்எஸ்கே ஏதாவது டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம புள்ள வேற அடிக்கடி அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ கௌதமுக்கு நம்மளால அவனோட அப்பா யாருங்கிறத சொல்ல முடியல. ஏன்னா அந்த எஸ்எஸ்கே தான் தான் அப்பான்னு தெரிஞ்சா கௌதம் துடிச்சு போயிடுவான். அது மட்டும் இல்ல, அந்த எஸ்எஸ்கே எப்போ என்னையும் கௌதமியும் கொல்லலான்னு துடிச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அந்த எஸ்எஸ்கே கதையை முடிக்கணும். அதனால நாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா மட்டும்தான் எஸ்எஸ்கே கதையை முடிக்க முடியும். நாம ஏற்கனவே 2-3 முறை ட்ரை பண்ணி அது வேஸ்டா போச்சு. ஆனா கடைசியா ஒரு முறை ட்ரை பண்ணி அவன் கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கௌதமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கௌதம் இனி வரக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான். நாம இன்னும் எத்தனை நாளைக்கு உயிர் இருப்போம்னு தெரியல. நமக்கும் உடம்பு ஒன்றும் முன்னாடி மாதிரி ஒரு மார்க்கமா தான் இருக்கு. என்னைக்கு என்ன ஆகும்னு தெரியாத நேரத்துல நாம போனதுக்கு அப்புறம் கௌதமுக்கு இந்த உண்மை தெரிய வந்து அதனால எஸ்எஸ்கேவால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இங்க நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. அதனால யாருக்கும் தெரியாம கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த எஸ்எஸ்கே கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ரேவதி பிளான் பண்றாங்க. ரேவதி பிளான் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சில பொருட்களை தன்னோட ஹேண்ட்பேக்ல எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து ரேவதி கிளம்பி வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா வீட்டில் என்ன சொன்னு தெரியாம, ஜானு நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜானகிட்ட மட்டும் சொல்லிட்டு ரேவதி கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம கௌதம் எங்கம்மா ரேவதி அம்மாவை காணும் அப்படின்னு கேட்க, ஜானு ஒண்ணு அதுவா கௌதம், ரேவதி தலைவலிக்குன்னு சொன்னாப்பா, அதான் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிருக்கா மாத்திரை வாங்குறதுக்கு. ஏன் ஜானு தனியா அனுப்பிச்சிங்க அவங்கள? என்கிட்ட சொன்ன நான் போயிருக்க மாட்டேனா? இல்லப்பா, வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னா அவளும் அப்படியே கொஞ்சம் காத்தட்டும் போயிட்டு இருந்தா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல, அதனால தான் அனுப்பிச்சேன். சரி ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. ஆனா ரெடி பண்ணதுக்கு அப்புறமும் ரேவதி ரொம்ப நேரம் ஆகி ஆளை காணுமே அப்படின்னு பதறி போற நம்ம கௌதம், இலக்கிய 2 பேரும் எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு ரேவதியை தேடி போறாங்க. ரேவதி ஃபோனுக்கு ட்ரை பண்ணா ரேவதி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஸோ இங்க இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் பயம் வருது. ரேவதி அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும் ஒன்றும் புரியாம பயந்து போய் இலக்கியாவும் கௌதமும் எல்லாரும் தேடிட்டு டயர்டாகி வீட்டுக்கு வராங்க. ஜானகி கேட்கவும் கௌதம் ஒன்னே, தெரியல ஜானு, நானும் எல்லாரும் தேடி பார்த்துட்டேன். ஆனா ரேவதி அம்மாவை காணும், எங்க போனாங்க என்னன்னு ஒண்ணுமே புரியல. பக்கத்துல இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கேட்டுட்டேன், அங்க யாருமே வரலன்னு சொல்றாங்க. ரேவதி அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியாம கௌதம் பதறி போறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரேவதி நேரா கிளம்பி எஸ்எஸ்கே ஆபீஸ் வந்தாங்க. வந்ததும் மேனேஜர், வாங்கம்மா, சார் ரூம்ல சில திங்ஸை க்ளீன் பண்ணணும், அதுக்கு தான் உங்களை அர்ஜென்ட்டாக வர சொன்னேன், வாங்க க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி மேனேஜர் ரூமுக்குள்ள ரேவதியை அழைச்சிட்டு வரான். ஆனா ரூமுக்குள்ள சைட்ல மறைஞ்சிருக்க நம்ம எஸ்எஸ்கே ரேவதியை பார்க்குறான். புஷ்பா, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, உண்மையாலுமே நீ இலக்கியால் தானா அப்படின்னு எஸ்எஸ்கே ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். நம்ம ரேவதி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுறாங்க. மேனேஜர் போயிடுறான். ரேவதி ஒன்னே பார்த்துட்டு, ச்சே, அந்த எஸ்எஸ்கே இருப்பான், அவன் கதையை முடிக்கலான்னு ட்ரை பண்ணோம், ஆனால் அவன் இல்லாமல் போயிட்டானே. சரி ஓகே, இன்னைக்கு க்ளீன் வச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம், அப்போதான் கௌதம் இலக்கியா இருக்கும் சந்தேகம் வராது, நாம நாளைக்கு வந்து அவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரேவதி அந்த மாஸ்கை கழட்டுறாங்க. கழட்டும் போது சைடில் பீரோல்ட்ட ஒளிஞ்சிருக்க நம்ம எஸ்எஸ்கே ரேவதியை பார்த்துடுறான். நம்ம எஸ்எஸ்கேவுக்கு செம்ம அதிர்ச்சி. அடி பாவி, அப்போ நீ தான் புஷ்பங்கிற பேர்ல வந்து என்ன முட்டலாக்கணியா?
அப்போ இலக்கியா இத்தனை நாள் இங்க நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் நீதானா? அப்போ நீ என்னையே முட்டாளாக்கிட்டால. இங்க பாரு ரேவதி, ஏற்கனவே ஒரு முறை உன்னை வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் நான் அடிக்கடி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த முறை உன்னை மிஸ் பண்ண போறது இல்ல. உன் கதையை இன்னைக்கு முடிச்சு உன் சாப்டருக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு எஸ்எஸ்கே வெளியே வரான். எஸ்எஸ்கே பார்த்த ரேவதி செம ஷாக்காகி நிக்கிறாங்க. என்ன புஷ்பா? புஷ்பா நாடகம் சூப்பர் ரேவதி, சூப்பர். அப்போ அன்னைக்கு இலக்கியா நாகு தேடி இந்த ஆபீஸ்க்குள்ள வந்தது, நாகு கடத்திட்டு போனது எல்லாத்துக்காரும் நீ தான், அப்படிதானே? நீ அன்னைக்கு வந்து என் ஆபீஸ் தேடி வந்து என்னை மிரட்டிட்டு போகும்போது நான் யோசிச்சேன், உனக்கு எங்கேருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்பதான் நான் புரியுது, அந்த இலக்கியா கூட சேர்ந்து நீ என்ன பழிவாங்க நினைச்சிருக்க அப்படின்னு. இங்க பாரு ரேவதி, நீ எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு. நீ யார முறைச்சிருக்க தெரியுதா? நான் உன் கதையை என்னைக்கோ முடிக்கும்னு நினைச்சேன். ஆனா உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னியா? அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சி உங்க 2 பேர் கதையும் சேர்த்து முடிக்கணும் தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். ஆனா இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சேன்னு வச்சுக்கேன், என்ன மாதிரியே முட்டாள்தனம் பண்ணவன் எவனுமே இருக்க மாட்டான். உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே ரேவதியை கொல்ல ட்ரை பண்றான். ரேவதி எஸ்எஸ்கேவை தள்ளி விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம எஸ்எஸ்கே ரேவதியை பலனும் அறவிடவும் ரேவதி அப்படியே மயங்கிறாங்க. எஸ்எஸ்கே யோசிக்கிறான், இவளை கொல்றதை விட இவளை கடத்தி வச்சு அது மூலயமா அந்த இலக்கியாவை நமக்கு கீழே அடிப்பணிய வச்சா என்ன? ஆமா, சரிதான். அந்த இலக்கியா இவனா ரொம்ப ஓவரா அப்படியே பொங்குவா. அதே மாதிரிதான் கௌதமும். அதனால நாம இவளை வச்சு கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஒரு ஆட்டம் காட்டலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி எஸ்எஸ்கே தன்னுடைய புது ரவுடிகளை கூப்பிட்டு ரேவதியை இங்கிருந்து பேக் பண்ணி கொண்டு போய் கடத்தி வைக்க சொல்றாங்க. இங்க கௌதமுக்கு யோசனை வருது, ஒருவேளை அம்மா எஸ்எஸ்கே ஆபீஸ் போயிருப்பாங்களோ அப்படின்னு பதறி போய் இலக்கியாட்ட சொல்லவும் இலக்கியாவும் இருக்கலாம் கௌதம், அவங்க நம்ம பேச்சை கேட்காம கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. நீங்க வாங்க நம்ம போய் நேரில் பார்த்து வரலாம்னு சொல்லி இலக்கியமும் நம்ம கௌதமும் எஸ்எஸ்கே ஆபீஸ் வராங்க. எஸ்எஸ்கே அவளை பார்த்ததும் என்ன இவங்க இங்க வராங்களே அப்படின்னு யோசிக்கிறான். உள்ள வந்து எஸ்எஸ்கே, இங்க பாரு, எங்க ரேவதி அம்மா இங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்ட உடனே எஸ்எஸ்கேக்கு அப்பதான் உள்ளுக்குள்ள தோணுது, நாம யோசிச்சது சரிதான். பாத்தீங்களா, இந்த ரேவதி தேடி கௌதம் இலக்கிய 2 பேரும் துடிச்சு போறாங்களே. இந்த ரேவதியை வச்சு நாம நினைச்ச மாதிரி கௌதம் இலக்கிய 2 பேரையும் ஆட்டம் காட்டலாம் போலயே அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, ஏய் உங்களுக்கு நான் பைத்தியமா? உங்க வீட்டு வேலைக்காரி காரணம்னா இங்க வந்து கேக்குறீங்க, அவளுக்கும் இந்த ஆபீஸ்க்கு சம்மதம் இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாம எஸ்எஸ்கே கேட்க, இங்க பாரு, எங்களுக்கு தெரியும் அவங்க இங்கதான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, உண்மை சொல்லு, அவங்களை என்ன பண்ண சொல்லு அப்படின்னு கேட்கவும், இங்க பாரு, உனக்கு எனக்கும் 1000 பகை இருக்கு. ஆனா அதுக்காக உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி வச்சுலாம் நான் உங்களுக்கு ஆட்டம் காட்டணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒழுங்கு மரியாதையா அடுத்த காலி பண்ணுங்க, இல்லைன்னா போலீஸ் வர வச்சு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்ல, உடனே இலக்கிய கௌதம் 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து யோசிக்கிறாங்க, என்னவாயிருப்பாங்க ரேவதி அம்மா, அவங்க எங்க போயிருப்பாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு 2 பேரும் யோசிச்சு நிக்கிறாங்க. எஸ்எஸ்கே யோசிக்கிறான், பரவாயில்லையே, நாம நினைச்ச மாதிரி கௌதம் இலக்கிய 2 பேரும் அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. அப்போ இந்த ரேவதி தான் நமக்கு கிடைச்ச முக்கியமான துருப்பு சீட்டு. இவளை வச்சுதான் அவங்க 2 பேர் கதையும் முடிக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எஸ்எஸ்கே கிட்ட இருந்து ரேவதியை எப்படி காப்பாற்ற போறாங்க இலக்கிய கௌதம், பொறுத்து வந்து பார்க்கலாம்.